எங்கள் வீட்டு பள்ளி படத்தில் புரட்சி தலைவனுடைய கலரை பற்றி பேசும்போது ரங்காராவ் கேட்பார் நம்பியர்கிட்ட, மாப்பிள்ளை எப்படின்ட்டு. மாப்பிள்ளை ரோஸ் கலந்த சிகப்பு அப்படின்னு சொல்லுவார். ஆக புரட்சி தலைவருடைய இந்த கலரை பற்றி, அவருடைய தங்க கலரை பற்றி, சும்மா தக தக தகன்னு மின்னக்கூடிய அவர் கலரை பற்றி, அழகை பற்றி பலரும் பலவிதமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னதுங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க? புரட்சி தலைவர் தங்க பஸ்பம் சாப்பிட்றாரு, அதனால தான் அவர் இந்த அளவுக்கு சும்மா கலராக இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. பரவாயில்ல, அந்த வதந்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சமயம் தலைவர் இதற்கு ஒரு பதிலை தந்தார். எப்படிப்பட்ட பதில் தெரியுங்களா? பதில் தந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் சொன்ன அந்த பதில் எல்லாத்துக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை தந்தது. அப்படி என்ன சொல்லியிருப்பார் தலைவர்? அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி நமது மக்கள் திலகம் தங்க பஸ்பம் சாப்பிட்டாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அவரே சொன்ன பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. இந்த பாடல் இடம்பெற்ற படம் எங்கள் தங்கம். இந்த பாடலுக்கு புரட்சி தலைவரும் புரட்சி அம்மாவும் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக எங்கள் தங்கம்னா யார்? நமது இதய தெய்வம் எம்ஜிஆர். ஆக தலைவரை தங்கம் அப்படிங்கிற சித்தரிக்கிற வகையில் அவருக்கு தங்கம் என்ற பெயரையும் வச்சு எங்கள் தங்கம்னு படமும் எடுத்தாங்க. எங்கள் தங்கம் படம் மாபெரும் வெற்றி பெற்ற படம். தலைவரை தங்கம்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டை கேளுங்க. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவர் தகதக என்றும் இன்னும் எங்கள் தலைவனடா. அதாவதுங்க, ஒரு படம் எண்ணத்தை கண்ணையாவும் வடிவேலுவும் ஒரு காரில் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனில் வடிவேலுவை பார்த்து எண்ணத்தை கண்ணையா சொல்லுவார், நீ எம்ஜிஆர் மாதிரி சும்மா கலராக இருக்கிற, சும்மா தக 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 தகன்னு மின்னற அப்படின்னு எண்ணத்தை கண்ணையா சொல்லுவா. அப்படி அதுக்கு வடிவேலு கேட்டுக்கிட்டு, நான் எம்ஜிஆர் மாதிரி கலராக தக தகன்னு மின்னறேன். யோ, நீலாம் முன்ன போன எம்ஜிஆர் பார்த்துருக்கே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதன் பிறகு அவங்க போகிற காரு ஒரு ஆக்சிடெண்ட்டாக கீழே விழுந்துருவாங்க. அப்போ சொல்லுவார், நீ எப்போ என்னை எம்ஜிஆர் மாதிரி சும்மா தக தகன்னு மின்னறன்னு சொன்னியோ அப்பயே நான் சுதாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஆக எங்கே பார்த்தாலும் புரட்சிகளுடைய கலரை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பாட்டில் பாருங்கள், தங்கத்தோணியிலே தவளும் ஆனழகே நீ காதல் மன்னவனோ இல்லை காலத்தை வென்றவனோ, காதல் மன்னவனோ இல்லை காலத்தை வென்றவனோ. உலகம் சுற்று வாலிபல் இந்த பாட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நவரத்னம் படம், புரட்சி தலைவர் நடித்த படம். இதில் 9 கதாநாயகி இருப்பாங்க. ஆபரணங்களை பதிக்கக்கூடிய 9 வகையான ரத்தினங்களை நவரத்தினங்கள்னு சொல்கிறோம். மாணிக்கம், புஷ்பராகம், மரகதம், முத்து, பவளம், கோமேதகம், நீலம், வைரம்,
வைடூரியம். இப்படி ஒளி வீசக்கூடிய 9 விதமான ரத்தினங்கள் இருந்தாலும் இந்த நவரத்தினங்கள் எல்லாமே தங்கத்தில் பதிச்சாதானே அதுக்கு சிறப்பு. ஆக அந்த தங்கமாக தோன்றி நடிச்சிருப்பார் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆக தங்கமான ஜொலிக்கக்கூடிய அவர் முகத்தை பார்த்து தான் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் இந்த பாடலை மீனவ நண்பன் படத்துக்காக எழுதியிருப்பார். இந்த பாடலில் லதா அவர்கள் புரட்சி தலைவருடைய அழகை பார்த்து அந்த தங்கமாக ஜொலிக்கக்கூடிய அவர் முகத்தை பார்த்து பாடுற இந்த பாடலை கேளுங்க. தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து காமன் போல வந்திருக்கும் வடிவோ அந்த தேவலோக மன்னவனும் நீயோ. தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து காமன் போல வந்திருக்கும் வடிவோ அந்த தேவலோக மன்னவனும் நீயோ. பார்த்தீங்களா? அதுதான் தலைவருக்கு சும்மா இந்த பாட்டில் உண்மையாலுமே சும்மா அப்படியே தகன்னு தங்கமாக ஜொலிச்சுக்கிட்டு வருவார் மக்கள் திலகம் அவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரோவில் சொன்ன ஒரு விஷயம் என்னன்ட்டு, மக்கள் திலகம் தங்க பஸ்பம் சாப்பிட்றாரு, மக்கள் திலகம் தங்க பஸ்பம் சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு தலைவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? சென்னையில் ஒரு ஆணழகன் போட்டி நடக்குது. அந்த போட்டியில் புரட்சி தலைவர் கலந்துக்கிட்டு அங்கே பேசும்பொழுது சொல்கிறாரு, எல்லோரும் சொல்கிறாங்க நான் தங்க பஸ்பம் சாப்பிட்றேன்ட்டு. அதாவது தங்க பஸ்பத்தை குண்டூசனுடைய ஒரு முனையில் சும்மா அப்படியே லேசாக தொட்டு அதை பால்லையோ அல்லது நெய்யிலையோ கலந்து சாப்பிடுவாங்க அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி சாப்பிடும் பொழுது கொஞ்சம் அதிகமாக போனாலும் என்ன தெரியுங்களா, மரணமே ஏற்பட்டுவிடும். ஆக இப்படியாப்பட்ட ஒரு விஷ பரீட்சையில் யாராவது இறங்குவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தலைவர் சொல்லி தான் தங்க பஸ்பம் சாப்பிடல, இது ஒரு வதந்தி தான் அப்படிங்கிற பதிலை தந்து புரட்சி தலைவர் தங்க பஸ்பம் சாப்பிட்றாரு என்ற வதந்திக்கு முற்றுப்புள்ளி அப்பயே வச்சிடுறாரு நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அதாவதுங்க, தலைவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆக தான் தங்க பஸ்பம் சாப்பிடல அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறாரு. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணுங்க. தலைவருடைய அழகு, கலரு, அவருடைய பர்சனாலிட்டி, அவர் தங்க பஸ்பம் சாப்பிட்டு தான் அந்த கலர் வரணுமா அவருக்கு? சொல்லுங்கள். தங்கத்துக்கே கலர் கொடுக்குறவர் தாங்க நமது தங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படியாப்பட்ட ஒரு தங்க பஸ்பம் சாப்பிட்டு அவருக்கு கலர் வரும். ஏன்னா அவர் மேனியே தங்கங்க, அவர் மேனியே தங்கம். அதை தான் அடிமை பெண் படத்தில் இப்படி பாடி புரட்சி தலைவருடைய அந்த மேனி தங்கம் தங்கம் அப்படின்னு சொல்லி ஆடி மகிழ்கிறாங்க. என்னான்ட்டு, தங்கம் தங்கம் உன்னுருவம், தங்கம் தங்கம் உன்னுருவம், தாங்காதினிமேல் என் பருவம், வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன், வெற்றி திருமகன் நீ நீ நீ, காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன், வெற்றி திருமகன் நீ நீ நீ. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.